ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ ப்ரோமோ 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் விசித்ராவும் தினேஷும் வந்து வேற லெவலில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சேராதவங்க சேர்ந்து உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்காங்க. என்ன பரிமாறுறாங்க, அப்படி என்ன இவங்க டிஸ்கஷன் போகுதுன்றதுல இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே டிக்கெட் டு தி ஃபினாலே வந்து ஃபயரில் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு நாள் ஒரு டாஸ்க்கை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. முதல்ல முயல் டாஸ்க் நடந்துச்சு. முயல் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து முயல் மேக்ஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க் நடத்துனாங்க. இப்போ மூணாவது டாஸ்க் என்னன்னா டே ஆர் கில் அப்படின்ற டாஸ்க் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன டாஸ்க்னா சிம்பிளா சொல்லணும், ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே அவங்க சைடில் இருக்க ரீசனை சொல்லணும். நான் ஏன் இந்த டிக்கெட் டு தி ஃபினாலே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க உட்காந்துட்டு இருக்கணும், இன்னொருத்தவங்க வெளியில போகணும். இது மாதிரி ரவுண்டா ஜெயிச்சு லாஸ்ட் ரெண்டு பேர் இருப்பாங்க. லாஸ்ட் ரெண்டு பேர்ல யார் வந்து ஃபைனல்ஸ் போறா அப்படின்றது தான் வந்து கேமே. ஸோ மொத்தம் 4 டீம் காலையில் இருந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாயா நிக்சன் ஒரு டீம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமாவும் ரவீனாவும் ஒரு டீம் இருந்தாங்க. விஷ்ணுவும் மணியும் ஒரு டீமில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற லெவல் கப்பிள் டாம் அண்ட் ஜெரி கப்பிள் தான் அடுத்த கப்பிள். யார் அப்படின்னா விசித்ரா தினேஷ். இவங்க ரெண்டு பேருமே ஒரு கப்பலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட்ல காட்டவே இல்லை. ஏன்னா எல்லாரும் பேசுறது அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாச்சும் காமிச்சாங்க. இவங்களது காட்டவே இல்லைன்னு போது தெரியும் இவங்களது ஒரு ப்ரோமோ வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த ப்ரோமோ தான் இந்த ப்ரோமோ. தினேஷும் விசித்ராவும் வந்து பேசிக்கிறாங்க. நான் ஏன் டிக்கெட் டு தி ஃபினாலேக்கு ஒஸ்தின்னு நான் நினைக்கிறேன், நீ ஏன் ஒஸ்தி இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. என்ன போகுது அப்படின்னா தினேஷ் சொல்றாரு, நம்ம ரெண்டு பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. அது நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு வேற ஒரு கருத்து இருக்கு, எனக்கு வேற ஒரு கருத்து இருக்கு. அது ரெண்டும் ஒத்து போகலன்றதுனால நமக்குள்ளேயும் ஒத்து போகல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பர்சனலாக எந்த ஒரு கிரட்ஜுமே கிடையாது. உங்கள் மேலே பர்சனலாக எனக்கு எந்த ஒரு கோவமுமே கிடையாது. அதனால நீங்கள் அதை பர்சனலாக ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு விசித்ரா ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க, டிக்கெட் டு தி ஃபினாலே ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் இது வரைக்கும் எதுவுமே ஜெயிக்கல, இதுக்கப்புறம் எதுவும் ஜெயிக்க போகிறது இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால் டிக்கெட் டு தி ஃபினாலே எனக்கு வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல. ஆனால் ஏன் உனக்கும் எனக்கும் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பு? நம்ம வந்து ஒரு கேம் விளையாட வந்திருக்கோம். ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் முட்டிக்கிட்டே இருக்கே, ஏன் அது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு சில வார்த்தைகளாக இருக்கட்டும், என்னை பற்றி பேசுகிறதா இருக்கும், என்னை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்கிற உங்களோட கருத்துக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. நீங்கள் ஒரு விஷயத்த கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அது மக்களுக்கு போய் எப்படி ரீச் ஆகும்னு நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் என் கூட இங்கே வந்து சக போட்டியாளரை என் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம 24 மணி நேரமும் ஒன்றா தான் இருந்துட்டு இருக்கோம். அப்போ என்னை பற்றி ஒரு விஷயத்தை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ வெளியில் இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? 24 மணி நேரம் அவன் தானே கூட இருக்கிறான், அப்ப அவன் சொல்றது கரெக்டா தானே இருக்கும்னு சொல்லி என்னோட இமேஜ் வெளியில தப்பா போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி தினேஷ் கிட்ட கேட்கறாங்க. தினேஷ்க்கு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்களை பற்றி பேசுகிறதே முதல்ல வேஸ்ட்டு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே எலியும் புனியுமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறியானா கண்டிப்பாக கிடையாது. அப்போ நீ தினேஷுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா தினேஷ்க்கும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ரெண்டு பேருமே ரெண்டு சைடுமே வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாரை பற்றின ஒரு விமர்சனமும் தினேஷ்க்கு இருந்துட்டு தான் இருக்குது, அது இல்லாமல் கிடையாது. ஆனால் விசித்ராவை பற்றின விமர்சனம் மட்டும் ரொம்ப மோசமாக, ரொம்ப தரக்குறைவாக, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இதுக்காக தான் இவங்க பண்ணுறாங்க, இவங்க வெறும் ட்ராமா அப்படின்னு இவர் சொல்றதா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் எதை பத்தினாலும் ஏதாச்சும் ஒன்று பேசு. எது பேசினாலும் உன் பர்சனல் லைஃப் ஏன் இப்படி இருக்கு தெரியுமா, அவருக்கு லவ் டிசர்வ் இல்லை, அவர் அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ரெண்டு பேருமே இந்த மாதிரி கேட் ஃபைட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே வெளியில தப்பாக தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. அது உங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிளாக் மார்க் ஆகுது அப்படின்றத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. விசித்ராவும் தினேஷும் வந்து அவங்களோட சண்டையை நிறுத்திட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல அபிப்பிராயம் வெளியில் மக்களுக்கு வரும், அவங்களுக்கான சப்போர்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா விசித்ரா ஒரு நல்ல வைப்பில் வந்துட்டே இருக்காங்க. திடீர்னு தினேஷை பற்றி ஏதோ உளறிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து தப்பான ஒரு கருத்து வெளியில் வந்துடுது. என்னதான் இருந்தாலும் அவங்களோட பர்சனலை பற்றி விசித்ரா பேசுறது தப்பு தான். அவர் ஹர்ட் பண்ணுறாரு தான், அவர் பண்ணலைன்னு சொல்லலை. அவங்கள பற்றி ரொம்ப தப்பாக சொல்கிறாரு, இல்லாததெல்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அவர் ஆல்ரெடி மனம் உடஞ்சி நம்மளோட பர்சனல் லைஃப் இப்படி இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் உள்ளே வந்தவர்கிட்ட போய் உன் பர்சனல் லைஃப் இதனால தான் இப்படி இருக்குது, இதனால தான் உன்னோட பர்சனல் லைஃப் இப்படி இருக்குது, உனக்கு லவ்வே கிடைக்காதது இதனால தான் சொல்லிட்டு இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்னால அவரோட பர்சனல் லைஃப்பை விமர்சிக்கிறதுன்றது விசித்ரா பண்ணுறது தப்பு தான். அதே சமயம் தினேஷ் பண்ணுறது ரொம்ப தப்பு தான். இவங்க பண்ணுறது எல்லாமே ட்ராமா தான். இவங்க வெறும் ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒர்த்தே இல்லை, இவங்க வெறும் ஏஜ் ஃபேக்டரை வச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு விசித்ரா வந்து சொல்கிறது ரொம்ப தப்பு. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப நல்ல கண்டஸ்டன்ட், அவங்க கேம் விளையாடுறாங்க, அதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க. அவங்க டிக்கெட்
டிக்கெட் டு தி ஃபினாலே விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியலன்னு போய் எந்த இடத்துல உட்காரல. அவங்களால முடிஞ்ச டஃப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான கமெண்ட் பண்ணுறது தப்பு தான் தினேஷ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 பேர் மேலேயும் தப்பு தான். நான் அதனால இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா அப்படின்றதா கிடையாது. ஒருவேளை விசித்ராவும் தினேஷும் வந்து இந்த பிரச்சனையை விட்டுட்டு அவங்க 2 பேரும் சமாதானமாக போனால் அவங்களுக்கு வெளியில் சப்போர்ட் ஜாஸ்தி ஆகுமா ஆகாதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.